ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பலாக்கொட்டை இறால் உருளை பொரியல். இப்போ நம்ம செய்ய போகிற டிஷ்ஷுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னா, 1/2 கிலோ உருளைக்கிழங்கு, 1 கப்பு பலாக்கொட்டை, 1/2 கிண்ணம் இறா, 1 கப்பு தேவையான வெங்காயம், ஒரே ஒரு தக்காளி, இஞ்சி பூண்டு தட்டி வச்சுருக்குறோம், எண்ணெய் தேவையான அளவு, கடுகு உளுத்தம் பருப்பு, கருவேப்பிலை தாளிக்கிறதுக்கு, மிளகாத்தூள் 1 ஸ்பூனு, மஞ்சள்தூள் 1 ஸ்பூனு, தனியாத்தூள் 1 ஸ்பூனு, ஜீரகப்பொடி 1 ஸ்பூனு. முதல்ல அடுப்பு பற்ற வச்சுக்கிட்டு வானல் அடுப்பில் வச்சுக்கிட்டு எண்ணெயை ஊற்றுக்கணும். எண்ணெய் காயட்டும். எண்ணெய் காய்ஞ்ச உடனே கடுகு உளுத்தம் பருப்பு போட்டு அது வெடிக்கட்டும். வெடிக்கலாம், அப்புறம் கடுகு கசக்கும். நல்லா கொஞ்சம் வெடிக்கட்டும். கடுகு ரொம்ப வெடித்தாலும் கருகி போயிடும். கடுகு எப்பயுமே நல்லா வெடித்து விட்டு கருவேப்பிலை போடுங்க. கருவேப்பிலை போட்டுட்டு அப்புறம் இஞ்சி பூண்டு தட்டி வச்ச இஞ்சி பூண்டை போட்டு நல்லா கொஞ்சம் வதக்குங்க. வதக்கிட்டு லைட்டாக வதக்குனா போதும், ரொம்ப வதக்க வேண்டாம், தீயக்கூடாது. எறா போடணும். எறா போட்டும் செய்யலாம், இல்லை போடாமே செய்யலாம். இதில் எறா போட்டு செஞ்சால் நல்லா வாசனையாக நல்லாயிருக்கும், சாப்பிட நல்லாயிருக்கும், நல்லா மணமாக இருக்கும். அதனால தான் எறா போட்டு செய்கிறது. கொஞ்சம் வதங்கின பிறகு வெங்காயம் போடுங்க. அரிஞ்சு வச்ச வெங்காயம் போட்டு நல்லா வதக்குங்க. இப்போ நல்லா கொஞ்சம் கோல்டு கலரில் ஆன உடனே மஞ்சத்தூள் போட்டு வதக்கினா சீக்கிரம் வெங்காயம் கொஞ்சம் வதங்கும். மஞ்சத்தூள் போட்டு வதக்கணும். நல்லா வதங்கட்டும். அதுக்கு பிறகு தக்காளி போடுங்க. 1 தக்காளி, சின்ன தக்காளியாக இருந்தால் 1 போதும். 1 தக்காளி மட்டும் போட்டு நல்லா வதக்குங்க. வதங்கின பிறகு உப்பு போட்டுங்க. தக்காளி வதங்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு கொஞ்சமாக சேர்த்து, மீதி உப்பு வேணால் அப்புறம் கடைசியாக பார்த்து உப்பு போட்டுக்கலாம். நல்லா வதக்கட்டும். வதங்கின பிறகு மிளகாத்தூள் போட்டு வதக்குங்க. மிளகாத்தூள் அவங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கலாம். மல்லித்தூள் கொஞ்சம் 1 ஸ்பூன் மல்லித்தூள். நல்லா வதங்கட்டும். ஜீரகப்பொடி 1/2 ஸ்பூனு. அது பிறகு கழுவி வெட்டி வச்ச பலாக்கொட்டை. சில பேர் முழுசாகவும் போடுவாங்க, நான் கட் பண்ணி போட்டிருக்கேன். நல்லா வதங்கட்டும். கொஞ்சம் வதக்கிட்டு உருளைக்கிழங்கு கட் பண்ணி கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருக்குறோம். அது உருளைக்கிழங்கு போட்டுக்கணும். உருளைக்கிழங்கு அவிச்சி கூட போடலாம், தனியாக வேக வச்சு கட் பண்ணியும் போடலாம். நான் இப்படியே இதிலே சேர்த்து இப்படியே வேக வச்சுக்கணும், செஞ்சுக்கலாம். 1 கிளாஸ் தண்ணி ஊற்றினா போதும். 1.5 கிளாஸ் ஊற்றுங்க. 1/2 கிலோ உருளைக்கிழங்கு 1.5 கிளாஸ் தண்ணி ஊற்றலாம். பலாக்கொட்டையை வேகன்றதால தண்ணி கொஞ்சம் கூட வைங்க. மூடி போட்டு வேக விட வேண்டியது தான். இதில் பெருங்காயம் சேர்க்கலை. நான் இஞ்சி பூண்டுலாம் சேர்த்துக்கிறத பெருங்காயம் சேர்க்கலை. விருப்பப்பட்டவங்க பெருங்காயமாக சேர்த்துக்கலாம். நல்லா வதங்கட்டும். எல்லாம் கொஞ்சம் திறந்து நல்லா கிண்டி விட்டு அடி பிடிக்காமல் கிண்டி விட்டுக்குங்க. மூடி போட்டு வேக விடணும். அந்த தண்ணி எல்லாம் வற்றட்டும். அடி பிடிக்காம மட்டும் பார்த்துக்குங்க. எண்ணெய் வேணுன்னா கூட கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம் மேலே. இப்போ எண்ணெய் பத்தலை கொஞ்சம் நினச்சிங்கன்னா எண்ணெய் கொஞ்சம் மேலே சேர்த்துக்கிட்டு கிண்டி விடும். நல்லா தண்ணி வற்றிருச்சு. கிண்டி விட்டுட்டு
குழையாமல் பார்த்துக்குங்க கிண்டும்போது. காய் வெந்துருச்சான்னு பார்த்துங்க. பலாக்கொட்டை வெந்துருச்சுன்னா உருளைக்கிழங்கு வந்துடும். பலாக்கொட்டை கொஞ்சம் வேக நேரம் எடுக்கும். சில காய் கொஞ்சம் வேகாத மாதிரி தெரியும். அது ஒரு காய் பலாக்கொட்டை ஒரு மாதிரி இருக்கும். பலாக்கொட்டை வந்துச்சுன்னா உருளைக்கிழங்கு வெந்துடும். மேலே மல்லி இலை தூவிக்குங்க. தேவையான அளவு மல்லி இலை தூவிக்குங்க. கிண்டி விட்டுட்டு உப்புலாம் சரியாக இருக்கான்னு பார்த்துங்க. உப்பு காரம் எல்லாம் சரியாக இருக்கான்னு பார்த்துங்க. இது ரொம்ப நல்லாயிருக்கும் இது சாப்பிட்றதுக்கு. ரசம், சாம்பார், தயிர் சாதம் எல்லாத்துக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இப்போ இது தயாராகிடுச்சு. மறக்காமல் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த விண்டோஸ் கிச்சன் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். வீடியோவை பார்த்ததுக்கு நன்றி. மீண்டும் சந்திப்போம்.